காஸ்ட் விஷயம், வன்கொடுமை விஷயத்தலாம் ரொம்ப சீரியஸா நடக்கிற மாரி அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் குடுக்கணும். அதுவும் எஸ்பெஷலி ஜாதி விஷயத்துல போலீஸ் துறைக்கு வந்து ஒரு பெரிய சென்சிடைசேஷன் ஏற்படுத்தணும். எப்படி இந்த சமுதாயத்துல சாதி இயங்குது? அம் அட்டவணை சாதி சேர்ந்தவங்க எப்படி துன்புறுத்தப்படுறாங்கன்னு சொல்லணும். அவங்கள வந்து ஒரு மனிதாபிமானத்தோட நடக்க வைக்கணும். அதுக்கான வேலைகள செய்யணும். சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை தான். அதற்கு முக்கியமான காரணம் குடி. எப்ப பாரு தொறந்திருக்குது டாஸ்மாக்கு. கஞ்சா புழக்கம்லாம் அதிகமா இருக்குது. இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாம நீங்க சட்டம் ஒழுங்கா சரி பண்ண முடியாது. போன அரசுல வந்து இவ்ளோ நடந்தது, இப்ப இவ்ளோ இந்த கதையெல்லாம் கிடையாது. இப்ப நடக்குதா இல்லையா? அப்ப 1000 கொலை நடந்தது, இப்ப 500 தான் நடந்ததுங்கிறது பெருமை கிடையாது. கொலை நடக்குதா இல்லையா? இந்த கஞ்சா பிரச்சனை நடக்குதா இல்லையா? குடி பிரச்சனை நடக்குதா இல்லையா? வன்கொடுமை நடக்குதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. அது வந்து விஜய் சொல்றாரு, எடப்பாடி சொல்றாருங்கிறது இல்ல. அரசே வந்து மனசாட்சியோட இந்த பிரச்சனைய அப்ரோச் பண்ணும். பொதுமக்களும் இத பார்த்துக்கிட்டு தான்